விசிக என்பது ஒரு விசித்திரமான கட்சி. நான் போன முறையே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு விசித்திரமான கட்சி விசிக. கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராக போராடுவதற்காக வந்ததாக சொன்ன திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை, அதுவும் டூ வீலரில் போன ஒரு வழக்கறிஞரை, ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போகக்கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொண்டர்களை இல்லை குண்டர்களை வைத்து அடித்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்று சொன்னால், உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ளே ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விசிக குண்டர்களால் துரத்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளேயே வைத்து கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பார் கவுன்சில் இப்போ வரைக்கும் முறைப்படி புகார் அளிக்கலை. தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பார் கவுன்சில் முறைப்படி டிஜிபிகிட்ட புகார் அளிக்கணும். பார் கவுன்சிலுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும்.